शेषार्यवंशकलशोधरिपूर्णगन्धम् श्रीमन्नृसिंहगुरुवर्यपदाब्जगलिङ्गम् श्रीमन् अनन्तगुरुवर्यसुतम् गुणाब्ध्यम् सम्पत्कुमारगुरुवर्यम् अहम् प्रपद्ये। श्रीशैलैत्यादिप्रणतोऽस्मि नित्यम्। நேற்றைய தினம் திருவாய்சிரியம் என்ன சொல்றதுன்னு சொன்னேன். மறுபடியும் சொல்லி பதார்த்தத்தை பார்க்கலாம். நாளை தாத்பரியார்த்தம் என்ன சொல்ற? நம்மாழ்வார் மயர்வர மதிநலம் வரடப் பெற்றார் அப்படின்னு சட்டம் என்கிறபடியான காத்தவர் விடலை. ஆகியனாலே தன்னுடைய பத்தாத்மா நியமனத்தை தெரிகின்றார். ஏதோ பிரகிருதி பிராகிரதம்பன்னத்தால் இங்க பிறந்துட்டோம், நானும் முத்தாத்மாளாய் நித்தியாத்மாக்களுடைய சேர்ந்து என்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனம் அனைவருமான கைங்கரியங்களை பண்ணணும். இது வரம் பிடிபேசி நோக்கு துன்பம் என்ற இடத்துல மாட்டின்றுமே தெய்வீ செய்து அடியேன் செய்யும் விண்ணப்பம். இது நம்ம தேக சம்பந்தம் கடித்து பண்ணலாம் அப்படின்னு அடியேன் செய்யும் விண்ணப்பம். இதை நீர் என்ன பண்ணணும்? கருத்து தர வேண்டும் பிரார்த்திக்கா எடுக்க செய்ய. இவர் என்ன பண்ணார்? ஆழ்வாருக்கு மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து அடியடைந்து உள்ளன் தேறி என்று எங்கேயோ சுத்திண்டு எங்கிருந்தவரையோ அழுத்திண்டு வந்து கல்லை கொத்தி உரல் பண்றமா போலே இவரை அனுகிரகம் பண்ணி இவரால் சீர்திருத்தத்துக்காக 4 புரண்டத்தை பண்ணணும்னு ஆரம்பிச்சிருக்க. முதல் பாசத்துக்கு எனக்கு இங்க மேல போர்பட்டு கொண்டவன் சொல்றதுனாலே இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, நாங்கள் நீர் அங்கு அனுபவிப்பதை இங்கேயே அனுபவிக்கலாமே அப்படின்னு அவருடைய திறமையை காட்டுவாராம். அதே திறமையே சுபாஷயமானது அப்படிங்கன்னா என்னுடைய ஸ்வரூபத்தை பார்த்து நீர் பயக்க வேண்டும். நான் என்ன பண்ணலாம்? நீர் அங்க அனுபவிக்கிறதே நித்திய விபூதி அனுபவிக்கிறது இங்கே அனுபவிக்கலாமே அப்படின்னு அவருக்கு ஒரு மயக்கத்தை உண்டவை. திருமேனியை பார்க்கிறார். எப்படி இருக்குது? திருமேனி சுபாஷ்டிரயம் முதல் பாசனம். அது சரி, இது எப்படி பர்மனண்டா நினைக்கிறது? எப்படி சுவாமி? என்ன பக்தி தான் அதுக்கு மூலம். பக்தி பக்தி சரி. பக்திய சரமாவதி ஏது அப்படின்னா ததிய சேஷத்துவம். மதுரைக்கு வினிஷ்டை சரமபை பக்திக்கு எல்லை நிலம் ததிய சேஷத்துவம் என்ற 3வது பாசனத்தை சொல்றாங்க. அது சரி, அவ என்ன பண்ற? ததிய சேஷாய் அப்படின்னா அவ பண்ற மங்களாசாசனம். நாங்களும் பண்ணிருக்கிறது அதே மங்களாசாசனம். ததிய சேஷத்துவத்துக்காக கண்ணிரஞ்சு சிறுத்தான் பாடி, மங்களாசாசனத்துக்காக திருப்பல்லாண்டு பாடி, அறிந்து திருப்பல்லாண்டு பாடி நீர் நன்னாயிரம் சொல்கின்றது திருப்பல்லாண்டு. என்னத்துக்கு பாடலாம் அப்படின்னா, பெருமாள் தானே இறங்கி வந்து உதவி செய்வான். அதுக்கு ஒரு வாமனாவதாரத்துக்கு உதாரணம் சொல்றார். அந்த மாவலி கிட்ட 3 அடி கேட்டு இந்திரனுக்காக ராஜ்யத்தை வாங்கி கொடுத்தார். யாச்சனை பண்ணார். பெருமாள் வந்து யாச்சனை பண்றது என்ன? இதுக்கன்னம் தாழ்ந்ததாக ஒரு யாச்சனை இல்லை பெருமாள். ஆகியனாலே வாமனாவதாரத்தை சொல்லி எம்பெருமான் அடியார்களை நினைத்தரெல்லாம் தரும் வள்ளல் மணிவண்ணன். ஆகியனாலே அவனை மங்களாசாசனம் பண்ணும்போ தானே வந்து உங்களுக்கு நினைத்தரெல்லாம் இஷ்டார்த்த சித்தியும் கொடுத்து பாவத்தையும் போக்கி வேலையும் போம்படியிலே கொண்டு போவான் அப்படின்றார். அது சரி, லோக்கத்தார் எப்படி இருக்கா? லோக்கத்தார் உடம்புலகத்திலே இருக்கா, சம்சாரத்திலே மூட்டிட்டு இருக்கா. அது
நடுவரிச்சடையனும் நான்முக கடவுளும் அவளையே தெரிந்து போயிட்டு இருக்கா. நானது அதுக்கு ஓ ஓ உலகிருதியில் இந்த உலகத்தினுடைய சுவாவம் எப்படி இருப்பாருங்கோ. பெருமாள் பேரு செல்லும் கூட மோட்சம் கிடைக்கிறது கிடையாதுன்னா எதையோ கேட்டு வராளே அப்படின்னு லோகத்தாரை பார்த்து விஸ்மயப்படுகிறார். உடனே நீர் எப்படி இருக்கிறீர் லோகத்தாரு சொல்கிறீரே அப்படின்னா சத்யநாதர் மாட்டுக்கிலேயே அடியேன் அந்த சூழ்ச்சியிலே மாட்டிக்கொள்ளாமல் வேழமதிச்சடையனும் நான் மகக்கடவுளும் அந்த பாசுரத்திற்குள்ளே நான் வேற வழி வந்தேன், உங்களுக்கு வழிகாட்டும் வழியில் வந்தேனே தவிர நான் இதர தெய்வங்களை பார்த்தனேன் என்பதை கண்டுபிடிக்கிறது. இது நைத்திகன் இந்திகன் என்று. இப்போ பதார்த்தத்தை பார்க்கலாம். எல்லாரும் மிச்சம் ஒரு பாசுரம் இருந்ததுன்னாக்கா உபயோகமாகும். என்ன சொல்ற? சக்கரமாமிகளொடுத்து மிக்க செஞ்சடு பிரதிசூடி பன் சுடர் மதியம் பூண்டு பல சுடர்மனை இந்த பவளச் செவ்வாய் திகை வசம் சோறு மரதகக் குன்றம் கடலோன் கைமிசை கண் வளர்வது போல் பீதகவாடை வடிவூன் மிடலா மேதகு பல்கலைந்து சூதி வாயவும் கண்டவும் சிவப்பா மீறிட்டு பச்சை மேனி மிக பகைப்பா அச்சுவனை கவர்தலை அரவினமளியேறி இறைகடல் நடுவில் அரித்துயிலமர்ந்து சிவனெஞ்சரன் இவர் முதலனை தோர் தெய்வக் குழாங்கள் கைதொரக் கிடந்தார் தாமரையும் தித்தனி பெருநாயகா மூவல கலந்த சேவடியோயே. நீர் என்னுடைய திருமேனியை பாரும். அப்படி திவ்யமங்கள விக்கிரகத்தை விஸ்வரூபம் இதொரு மாதிரி இருக்கு சொல்றார். எல்லாம் பருவரை செக்கம் செகவென்று அப்படின்னு வருது. செக்கம் செகான ரொம்ப சோப்பானது. ஒரும் செகவைன்னு சோப்பு, செக்கம் செகவன்னு அதிகமான சோப்பு. சக்கரமா மகிழொடுத்து சிவந்த பெரிய மேகத்தை அறையிலே கட்டி என்டையர் யூனிவர்ஸே பெருமாளாக வச்சுக்கணும். அதுக்கு என்ன கட்டின்னு இருக்க? மேகமே அறையில் கட்டி மிக்க செஞ்சுட மிகவும் சிவந்த கிரணங்களை உடைய பரிதி சூடு சூரியனை சிரசிலே தரித்து அம்சுட அழகிய குளிர்ந்த கிரணங்களையே மதியம் பூண்டு சந்திரனை அடைந்து பல சுடர் நட்சத்திரங்கள் ஆகிற அநேக தேஜஸ்களை உனைந்தா தரித்துள்ளதாய் பவளம் செவ்வாய் பவளம் போன்ற சிவந்த இடங்களை உடையதாய் திகைவசும் சோதி விளங்கும்படியான பச்சை நிறத்தை உடையதான பச்சமாமல போல் மேனி பவளவாய் பிரபலச்சங்கன் அச்சுதா அமரரேரே ஆயிரத்தன் கொழுந்தே என்னும் என்கிறபடியே மாதக குன்றம் மரதக குன்றம் மரதகமலையானது கடலோன் கைமிசை கடலுக்கு அதிபனான வருணனுடைய திரைகளாகிற கையின் மேல் தன் கண் வளர்வது போல் நித்திரை செய்வது போல் பீதகவாடை பீதாம்பரம் முடி கிரீட்டம் பூண் கண்டி ஆரம் முதலான மேதகு பல்கலனைந்து பொருந்தி தகிரியாஞ்சிருக்கிற பல ஆபரணங்களையும் அடைந்து சோதிவாயவும் ஒளி விடானின்றுள்ள திருப்பாளமும் கண்ணவம் திருக்கண்களும் சிவப்பா சிவந்திருக்கும்படியாகவும் மீறிட்டு மிக அதிகமான பச்சை மேனி மிக பகைப்பா பசுமை திறமான மிகவும் போட்டி இடும்படி ஆகவும் மச்சுவினை எதிரிகளை அழிகின்றையில் விஷத்தை போன்ற வியாபாரங்களை உடையனாய் கவர்த்தலை கவிழ்ந்திருந்துள்ள தலைகளை உடையனான அரவமளி ஆதிசேஷனாகிய படுக்கையில்
ஏரி எரிகடல் நடுவுள் அலையெறிந்தபடியான கடலின் நடுவே அருதுயிரமர்ந்து ஜெகத்தர்ஷன சிந்தையாகிற யோகனித்தினை அடைந்து சிவனையன் இந்திரன் இவர் முதல் சிவன் பிரம்மன் இந்திரன் இவர்கள் முதலாக அனைத்தோர் தெய்வ குழாங்கள் எல்லாம் தேவர்களுடைய கட்டங்களும் கூட்டங்களும் கை தொழா கை கூப்பு அடங்கும்படி பள்ளி உகண்டிருப்பவனும் தாமரையுந்தி எல்லா உலகத்தில் உற்பத்திக்கும் காரணமான நாபி கமலத்தை உடையவனும் தனிப்பெருநாயகா பக்த சர்வாதிகனாய் இருப்பவருமான பெருமானே மூவல கலந்தா மூன்று உலகங்களையும் கலந்த சேவடியோயே திருவிடைகளை உடையவனே. திருவிக்கிரமாவதாரம் வந்தது சாந்தாகாரம் விசேஷம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் கணேசம் ஏகவத்னம் சுபாஷ்டம் லக்ஷ்மிகாந்தன் கமலவேனம் யோகியானகம்யம் வந்தே விஷ்ணும் பகவேகம் சர்வலோகீகநாதம். இதுவும் வந்து அப்படின்னு பெருமாள் எப்படி இருக்க வரிசையே சக்கரமா மகிழ்ந்து ஆரம்பிக்கிறார். வியாக்கியானம் அப்புறம் பார்க்கலாம். பதவுரை தெரிஞ்சுக்கணும். இரண்டாம் பாசுரத்துக்கு என்ன சொல்றார்? இரண்டாம் பாசுரத்துக்குள்ளே இந்த பெருமாளை எப்படி நாம் சேவிக்கிறது பகனின் காரணம்னா பக்தி பக்தி சபலம் அடியார்களுக்கு வேண்டித்தெல்லாம் தெருங்கோதில் வளவண்ணன் மடிவண்ணன் அடியோங்களுக்கும் வேண்டித்தெல்லாம் தருவான். அதை பற்றி சொல்றார். சோ பக்தி விஷயம் இரண்டாவது பாசனம். உலகு படை துண்டவெந்தை அரகடல் சுடர் தாமரை சூடுதற்கு அமாவாரியர் உருகிவுக்கா நேரிய காதல் அன்பெரும்பீன் தேரல் அமுரவெள்ளத்தானாம் சிறப்பு வைத்து ஒரு பொருளுக்கு அழிசெய்தோர் அழிசெய்தா திருவடு மருவிய இயற்கை மாயா பெருவிரதகம் மூண்டினோடு நல்வேடு பெறனம் கொள்வதென்னோ தெல்லியோர் குறிப்பே. உலகு படைத்தா எல்லா உலகங்களையும் சிருஷ்டித்து உண்டா விழுங்கிய எந்தை என் சுவாமியாகிற எம்பெருமானுடைய அரகழல் சப்தியான் என்றுள்ள வீரக்கடலை உடைய திருவடிகளாகிற சுடற்பூ தாமரை ஜனிக்கும்படியான அழகிய தாமரை பூவை சூடுதற்கு அணிவதற்காக அவா ஆட்சியினால் ஆர் நிறைந்த உயிர் உருகி ஆத்மாவானது உருக்கி விழா உருகி விழா. இது ஆழ்வார் பாசுரம் வண்ணத்துத்தான் ஆத்மா உருகிறது. இதன் விஷயம் அறிய வேண்டும். ஆத்மா அச்சேத்யோஜ நராக்கியோஜம் மக்லேத்யோ அசௌஷேவச்சாம் வித்யாகா சரளகதா ஸ்தானு அச்சலோயம் சனாதனான் ஆத்ம லட்சணத்தை கண்டுதான் கீதைன்னு சொல்றார். ஆனா ஆழ்வார் என்ன சொல்றார்? ஆத்மரத்மே உருகும்படியான திருமேனி ஆர் நிறைந்த உயிர் உருகி உட்கா ஆத்மாவானது உருகி விழா நேரிய காதல் அதனால் வந்தான பக்தி ரூபமான அன்பென்னா காதல் அன்பு பக்தி அன்பில் பக்தியினால் உண்டான பரமபக்தி ரூபமான பிரீத்தி உள்ள இன்பம் இனிமை என்ன இனிமை பரமபக்தி இவைகளில் உள்ள ஈன் தேரல் அமிரவெல்லக்கானாம் இனிமையின் வயலட்சணமாகிற அமரக்கடையும் மூழ்கி இருக்கும்படியான சிறப்பு விட்டு மேன்மையை விட்டு ஒரு பொருளுக்கு கீழான புருஷார்த்தத்திற்காக அசைவோர் அவ்வுறுப்பவர்கள் அல்லல்லுறுபவர்கள் அசைகா அலையட்டம்
திருவடும் அருவிய இயற்கை ஐஸ்வர்யத்தையோடு கூடிய வைபவத்தோடும் மாயா பெருவிரல் அழியாத மிகுந்த பலத்தோடும் உலகம் மூன்றினோடு மூன்றுலகங்களோடும் கூட நல் வீடு பெறினும் மேலான புருஷார்த்தமான மோட்சத்தை பெற்றாலும் தெள்ளியோர் தெளிந்த ஞானத்தை உடைய பெரியோர்களுடைய குறிப்பு அபிப்பிராயம் கொள்வது இவைகளை பெருகைக்கு எண்ணுமோ நினைக்குமோ அப்படின்னு எம்பெருமான அடையும் பண்ணா அவனிடத்துல பக்தி பூண்ட வேகம் வேற இவர் எதவாறு பண்ணிட்டு போட்டு சிதறி விஷயங்கள் 10 நாள் 60 கவலை இல்லை. ஆக 2வது சொல்ல வியாக்கியானம் நாளைக்கு பார்க்கலாம். அடுத்தது உறுப்பில் கொண்டு நெறிப்படா உலகம் மூன்றுடன் வணங்கு தோன்று புகழானை மெய்பரனாய தெய்வம் மூவரில் முதல்வனாகி சுடர் விளக்கு அகலத்து வரவுரை தெருவரு பெருவரை வெறுவரா உருவுரு ஒலி ஒலி நலிர் சுடர் படவரா அரசு கடல் தரவரை சுழற்றியா பெரிமாத்தை வெத்தடையவர்க்கினே நாம் ஆளாகவே இசையுங்கள் ஊழிதோரூடி போவாதே. அடுத்து நின்னா பக்தி பண்ணினால் அதனுடைய சரமசீமை தரிய சேஷத்துவம் சரபதர்வனிஷ்டை எங்க இருக்குது பதிரகனிஷ்டை அது எங்க இருக்கு கண்ணின் சிறுத்தான் இருக்கு. இப்படி இருக்க வேண்டும். மூன்றுலகம் நெறிவடா 3 லோகங்களும் நல்ல வழியில் செல்லும்படியாக குறிப்பில் கொண்டு திருவிள்ளத்தில் நினைப்பவனாய் உடன் வணங்கு அம்மூவிலகங்களும் ஒருவடிப்படா பட்டு தொழுகையாகிற தோன்று புகை ஸ்ருதி பிரசித்தமான புகழை உடையவனாய் ஆணை மெய்பெறனடாயா தன் ஆணையை செறிவ நடத்துவனாய் தெய்வம் மூவரில் பிரம்மா ருத்ரன் இந்திரன் என்னும் மூவரிலும் முதல்வனாகி மேலானவனாய் சுடர் விளங்கு அகலத்து ஆபரணங்களை ஒளியே விடைத்தான திருமார்பை உடையனாய் வரைபுரை திரை மலை போன்ற அலைகள் பொரு மூதா நின்றதாய் வெறுவரை வெறுவு உரா பெரிய பர்வத்தங்களை நடுங்கும்படியாக உறும் உரல் ஒலிமலி இடியின் முழக்கம் போன்ற ரோஷமானது மிகுந்திருப்பதான நளிர்கடல் குளிர்ந்த சமுத்திரத்தை படமரவ அரசு படங்களை உடைய சப்பராஜனாகிய வாசுகியினுடைய உடல் சரீரத்தை தடம்பரை சுழத்தியா மிகப்பெரிய மந்திரவலையில் சுத்தி கிடைந்தவனாய் பெரிமாத்தையும் ஒப்பத்த பரதேவத்தையாய் உள்ளவனான எம்பெருமானுக்கு அடியவர்க்கு தாசபூதர்களான ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு இனி நாங்கள் ஊழிதோர் ஊழி ஓவாது ஆளாக விஷயங்கள் நாங்கள் ஒவ்வொரு கல்பங்களிலும் இடைவிடாமல் போவாது அடியவர்களாம்படி இசையின் கொல் இசைந்திடுவானோ பக்தர்கள் பண்ணுமது ஆகவத நமஸ்காரம் அந்த எல்லை நிலம் அடியோங்களுக்கு கிடைக்கட்டும்னு சொல்றோம். முதலீட்டிரண்டு பாட்டில் அதில் முதல் பாட்டில் அவன் வடிவெளிகை பேசி அனுபவித்தார். இவன் தன்னை பெற்று அனுபவித்துக் கொண்டிருக்கும் இருப்பில் அவன் விஷயமாக பண்ணும் பக்தியே இனிது என்றாய்
இரண்டாம் பாட்டில் சொல்லி இப்பாட்டில் பக்தி பண்ணும் விஷயத்துக்கு எல்லை எவ்வளவென்றில் அவன் தொடங்கி பெரிய சேஷத்த பரியந்தமாகவே நிற்கிறது. மதுரையில் நிஷ்டை கரம பருவ நிஷ்டை. 4ஆம் பாசுரம். இது என்ன சொல்றது? ஊழிதோர் ஊழி போவாதே பாடியவென்று யான் தொட விஷயங்கள் யாவக விலகும் யாவரும் இல்லா மேல் வரும் பெரும் பாழ் காலத்து திரும்பொருள்கெல்லாம் வரும் பெறல் தனிவித்து ஒருதானாகி வைவனான் கொள்முறை ஈன்று உட்கணீசனோடு தேய்வு பலர்ந்தலி மூதரகம் விளைத்தவன்றி மாயக்கடவுள் மாமுதலடி. கதியாள் என்னவென்றால் மங்களாசாசனம் பல கோடி 100,000 மல்லாண்டதின் தோல் மணிவண்ணா என்று யாவக உலகமும் எவ்வகைப்பட்ட லோகங்களும் யாவரும் இல்லா எவ்வகைப்பட்ட பிராணிகளும் இல்லாவாறு மேல்வரும் முன்னரே கழிந்து போன பெரும்பாழ் காலத்து மிகவும் நீண்ட உலகம் விளைந்து கிடந்த பழைய காலத்திலே இரும்பொருளுக்கெல்லாம் எண்ணத்து ஜீவராசிகளுக்கெல்லாம் பெறலரும் அடையதற்கு அரியனாய் தனி ஒரு வித்து ஒப்பற்றவனாய் சகாயமற்றவனான காரண வஸ்துவான தானாகி தானே நின்று தெய்வம் நான் முருகன் தேவதையாகிற பிரம்மன் என்றும் கொழுமுளை பூர்ணமான அங்குரத்தையும் முக்கண்ணீசனோடு 3 கண்ணினை உடைய ருத்ரனுடன் பல தேவதைகளையும் ஈன்று சிருஷ்டித்து முதலி இவர்கள் சிருஷ்டி சம்ஹாரங்களுக்காக சங்கல்பித்து மூவரகம் 3 லோகங்களையும் விளைத்து படைத்த உந்தி திருநாமையை உடையாய் மாயன் கடவுள் மாமுதலடி ஆச்சரிய சக்தியுக்தனாய் பரதேவத்தையாய் பரம காரணமான காரணபூதனான எம்பெருமானின் அடி திருவழைகளை ஊழிதோரூழி கல்பங்கள் தோறும் போவாது இடைவிடாமல் வாழியா வாழ வேண்டும் என்று யாம் நாம் தொழ மங்களாசாசனம் செய்து துதிக்கா இசையின்கொல் ஏற்படுமோ என்று எப்பவும் மங்களாசாசனப்படுகிற தொழிலே ஏற்படுகணும் பிரார்த்திக்கிறார்கள். என்ன சொல்றார்? கீழில் பாட்டில் பக்தி பண்ணும் விஷயத்துக்கு எல்லை எவ்வளவென்றில் சர்வேஸ்வரன் தொடங்கி பெரிய சேஷத்துவ பரியந்தமாக அனுசந்திக்கை என்றது. அப்படிப்பட்ட அனுசந்தானத்தை விடுகிறார். பரிமாறும் பரிமாற்றம் இருக்கும்படி என்னென்னில் ஊடிதோரூடி போவாது வாடியா என்று அடியோமோடும் தின்னோடும் திருவின் 1000 பல்லாண்டு என்றாய் திருப்பதி. பெரியாழ்வார் பல்லாண்டென்று ஆண்டாக்கி அதனை பலவாக்கி 1000ஆக்கி அதனை கோட்டியாக பெருக்கி மங்களாசாசனம் பண்ணுகிறார். இவர் அவ்வளவே என்னாமல் முதலில் கல்பத்தை விவக்ஷித்து அதனை மேல் மேல் பெருக்கி அடுத்தது 5வது பாசுரம். முதலில் 5வது பாஷை என்ன சொல்றது? மங்களாசாசனம் எதுக்காக பண்ணணும்? அதுக்கு ஆன்சர் பண்றார். என்ன? மாபதரடி போது என்பது என்று கவிழ்த்தலத்தி மண்முழகம் அகப்படுத்து ஒன் சுடனடைப்போர் ஒன்று விஞ்செலி நான் மிகப்புத்தேள் நாடுவி என்றுவப்பா வானவர் ஒருவர் விழவிழ தாமரை காடு மலர்கண்ணொடு கனிவாய் விடையதுமாய் இருநாதிரு இருமலந்தன்னா இருநாதிரு 1000 மலர்ந்தன்னா
கற்பகக்காவு கற்பலவென்னா முடிதோளாயிரம் தடைத்தார் முடிதோளாயிரம் தடைத்தார் நெடியோய்க்கல்லது அடியதோ உலகே. பரமகாரகனான உன்னுடைய மாமுதல் திருப்பாதமாகிற அடி ஒரு சிவந்த தாமரை பூவை கவிழ்த்து அலர்த்தி கவிழ்த்து பரப்பி மண்முழுதும் அகப்படுத்தி பூமி பரப்பை எல்லாம் கைப்பற்றியும் அழகிய சுடர் தேஜஸை விடைய போது புஷ்பம் போன்றதான ஒன்றடி மற்றொரு திருவடியை நான்முகன் புத்தே பிரம்மனாகி தேவதைய நாடு வியந்துவப்பா லோகமானது அதிசயப்பட்டு மகிழ்ச்சி புறவும் வானர அவ்வுலகத்திலுள்ள தேவதைகள் நெறி சரியான வழியில் செல்லுகையை முறையிடுகிற முறை சாஸ்திர வெளிப்பட வணங்கும்படியும் விண்செலி ஆகாசத்தில் ஒதுக்கியும் ஆகாசத்தில் செலுத்தியும் தாமரை காடு தாமரை பூக்கள் நிறைந்தரும் மலர் புஷ்பித்தார் போல் இருக்கிற கண்ணோடு திருக்கண்களோடு கூட கனிவாய் உடையதுமாய் பழம் போன்ற சிவந்த திருப்பவளத்தை உடையனாய் இது பரந்த அநேகமான கிரணங்களுடைய ஆயிரம் சூரியர்கள் மலர்ந்தன உரித்தாற்போல் இருக்கிற முடி பற்பல பல கிரீட்டங்களையும் கற்பகக்காவன்னா கற்பகம் போல் இருக்கிற தடைத்தா ஓங்கி வளர்ந்துள்ள ஆயிரத்தின் தோளாயிரமுடைய உடையதனை தோள்களாயிரத்தாய் விடைகளாயிரத்தாய் தமிழர் கண்களாயிரத்தாய் என்றார். அது சொல்ற நெடியோய்க்கு அல்லதும் எல்லாருக்கும் மேலாரவனாய் விளங்குகிற எம்பெருமானை ஒழிந்த மற்றொருவர்க்கும் இவ்வுலகமானது அடியதோ அடிமைப்பட்டதோ என்ன கண்டார் என்று சொல்றார். மாவுதலடியே வாழியா என்று யாந்தர விஷயங்கள் என்றார். நமக்கு மங்களாசாசனம் பண்ண புக்கு உமக்கு பெருத்தென்றென்பில் உறங்குகிற பிரஜை பெருத்தான் அறிந்தபடி இடம் பார்க்கும் தாயை போலே நீ பெண்ணின் உபகாரம் அறிகை அடி ஒருவரும் இன்றியே இருக்கா அழிந்து கெடுந்தவத்தை விடைய அடைய உண்டாக்கி உண்டானவத்துக்கு காவலாக திக்பாலகாரிகளை அடைத்து விட்ட அனந்தரம் சிறியத்தை பெரிய நிலையார்படி நீ நாட்டு காவலாக நிறுத்தின இந்திரன் ஒரு அவசரப்பட்ட திருப்தியான மகாபலிகையிலே ராஜ்யத்தை பறிகொடுத்து பெண் பிஷையா முதலிலே இவத்தை உண்டாக்கினோம். அனந்தரமாக இவற்றுக்கு காவலாக திக்பாலகார்களை கையடைப்பாக்கி நோக்கினோம். ஆகில் இது அடைப்பட்டது படுகின்றனா என்று கைவாங்கிறாதே செய்யப்பட்டியான உண்மை அழித்து ஆக்கிக் கொடுத்து இட்டு வளர்ந்த கையை கொண்டு இறந்து இந்திரன் காரியம் செய்து தர்க்கத்தினை செயல் ஒன்றையும் சந்தித்தால் உனக்கல்லுக்கே மற்ற யாருக்கோ மங்களாசாசனம் பண்ணவிருப்பது
என்று இந்த பிரசங்கத்திலே திருவிலகலந்தபடி பிரசுத்தமாய் அத்தை பேசி அனுபவிக்கிறார். எதுக்கு மங்களாபிஷேகம் பண்ண அப்படின்னா, தானே வந்து துக்கத்தை தீர்ப்பான்றதுக்கு எடுத்துக்காட்டாக சொல்றார். அடுத்த பாசனம் 6வது. ஓவோ இயல்வே ஈன்றோடு இருக்க மடநீராட்டி படை திறந்துண்டு வளைந்தளந்து தோங்கு தேர்ந்து உலகளிக்கும் முதல்வரன் கடவுள் நிற்பா உடைப்பதானரை தெய்வம் பேணுதல் கனாறு வெள்ளறிவாண்மை பொருந்த காட்டி சொல்வன முதலா அல்லன முயலும் இணையச் செய்கை என்பொருளில் தோன்றும் பன்மாமாய பிரிவியல் நீங்கா பன்மாமாய அழுந்துமானிருந்து இப்பூமி உண்டானத்தை பூமி மண்டலத்தை ஆதியில் உண்டாட்சி இடந்து வராகதாரத்தில் அண்டகத்திலிருந்து குத்தி எடுத்து உண்டு பழைய காலத்தில் அமுதி செய்து உமிழ்ந்து ஆந்தர சிருஷ்டிகளா பண்ணி வெளிப்படுத்தி அளந்து திருவிக்கிரமாவதார காலத்தில் திருவடிகளால் அளந்து தேர்ந்து அதற்கு மேல் ரட்சணோபாயத்தையும் சிந்தை செய்து அளிக்கும் ரட்சிக்கும் படியான முதல் பெரும் கடவுள் ஆதிகாரணம் வரதேவதையும் ஸ்ரீமன் நாராயணன் நிற்பா ஆஸ்திரேனியனாக இருக்க அவனை விட்டு உடை அவனுடைய விபூதியாக சொல்லப்பட்டவனாய் பலவகைப்பட்டவனாய் தான் அறிதெய்வம் ஆஸ்திரிக்கும் தான் அறிந்த சில தேவதைகளை பேணுதல் ரட்சகனாக ஆதரிக்கை தனாக புல்லறிவு தன்னுடைய கீழான புத்தியை ஆண்மை பொருந்த காட்டி பெரியோர்கள் மனத்தில் படும்படி காண்பித்து ஈன்றோள் இருக்கா பெற்றவள் இருக்கும் போது அவளை கவனியாமல் மனநீராட்டி அச்சேதனமான மனைக்கு நீராட்டுவது போல் இருக்கிறது. செய்கை அத்தேவதைகளின் செய்கைகள் பல்வனமுதலா இம்சிக்கை முதலிய அல்லன முயலும் செய்யத்தகாத காரியங்களை செய்வதாகிய இணையா இப்படிப்பட்ட தன்மையை உடையனான அழி அத்தேவதைகளை அளிக்கும் பலமாவது தன்பு துக்கத்துடன் கூடிய இன்பு சுகமாகும் ஆகையால் ஆசையால் தேவதைகளை ஆஷ்டிக்கை தொல்மா மாயம் அனாதியாய் பெரியராய் ஆச்சரியமான பிறவியில் சம்சாரத்தில் என்றும் நீங்குகை கண்டிக்கே பல்மா பலவாய் பெரியதாய் மாயத்து மோகத்தை வென்றாற்றக்கூடிய கர்த்தாதி விஷயங்களில் நளிர்ந்து நன்றாக அடுந்துகைக்கு இடமாகும். உலகினில் இவல்வே லோகத்தின் ஸ்வபாவம் ஓ என்னே இது அப்படின்னேதான் அடியேன் வேற போகணும் அப்படின்னா ஜனங்கள் எங்கே கண்ணும் காரியம் செய்வார்கள். இது ஓவோ கேள்வே உலகத்தார் புகழும் புகை. இவற்றினுடைய சத்தையை சாத்தமாக உபாதானம் பண்ணி சிருஷ்டித்த அனந்தரம் இனி மேலவை பட்டுப்படுக்கின்றாரே சிறியதை பெரியது மெலிந்து மகாபலி போல்வார் பருந்து இராஞ்சினா போலே அபகரிக்கின்றார். ஸ்ரீபதியானவன் தன் மேன்மை பாராதே தன்னை அழித்து ரட்சித்த செயலை அனுசந்தித்து
சேத்தனராயிருப்பார்க்கு இவனுக்கு மங்களாசாசனம் பண்ணி வர்த்திக்கவரே செயல்படுப்பது என்றார் கீழே. இவர்கள் தாங்கள் சேத்தனரான பின்பு இதிலே உருப்படாது விடுவார்களோ என்று லௌகீகரை பார்த்தார். அவர்கள் வருந்தி கைவிடுவது இவன் முருகனேயுமாய் விரும்புகைக்கு இவனை ஒழிந்தவை ஆக அமைந்து நான் என்னும் என்னது என்றும் பகவத் வெதிரிக்தத்தை ரட்சகராக தேடியும் கூறுகிறபடி கண்டு இதிருந்தபடியன் ஏகஸ்மின்யப்பிரிக்ராந்தே முகூர்த்தம் சாரவஜ்ரே துஸ்திருமிஷிதேனைவா உத்தமாக்கிரந்திரம் புருஷம் என்கிறபடியே பகவத் தியானத்திற்கு விச்சேதம் பிறந்தால் அதற்கு பரிகாரமாக திருநாள் சங்கீர்த்தனம் பண்ணுகை சீரிய தாம் அபகிருத்தமானால் எல்லாரும் அறிய கூப்பிடுமா போலே சீரிய தனம் அபகிருத்தமானால் எல்லாரும் கூப்பிடுமா போலே கீழ்பிறந்த விச்சேதத்திற்கு கூப்பிடக் கடவுதிலே. அப்படி தங்கள் எதிர்க்கு கூப்பிட வேண்டியிருக்கா அவர்கள் அரதானம் அறியாமல் இருக்கா அவர்கள் இரவு பொறுக்க மாட்டாதை தான் ஓவோ என்று கூப்பிடுகிறார். கடைசி பாஷம் 7வது. அது என்ன சொல்றது? அவளை என்ன நடுவரி சடையனும் நான் மகக்கடவுளும் தடுவரி இளமை அவர்களை அவர்களை அலுடவா யாவகு விலகமும் யாவரும் மகப்படா இளம் தீர் நீ கால் சுடர் விஷம்பம் மலர் சுடர் விரவும் சிறிது நன்மையங்கா ஒருவர்கள் உறப்பாடின்றி ஒருவரும் மகப்படக் கரந்து ஓர் ஆளிலை சேர்ந்த எம் பெருமாமாயனது ஒருமாதையும் விடயமோ யாமே. யாம் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்றார். நடைவெறிச்சடையனம் குளிர்ந்த செந்தனை தரையில் வெறித்துள்ள ருத்திரனும் நான்முகக்கடவுளம் நான்முகங்களை உடைய பிரம்மனும் தனி ஒளி தளிர் போன்ற தேசை உடைய இமையவர் தலைவனும் முதலா தேவர்களின் நிறுவனமான இந்திரனும் இவர்கள் முதலான யாவக உலகமும் எல்லா விதமான லோகங்களும் யாவரும் மகப்படா எல்லா சேதனர்களும் உள்பட நீலம் நிலம் பூமியும் ஜலமும் அக்னியும் காத்தும் தேஜஸ்வினால் இது வியாபிக்கப்பட்டுள்ள விஷும்பும் ஆகாசமும் மலர் சுடர் மலர்ந்த கிரணங்களுடைய சந்திரன சூரியர்களும் பிறவும் மொத்தமுள்ள வஸ்துக்களும் உடன் ஒரே காலத்தில் சிறிது வயிற்றில் ஏகதேசத்தில் மயங்கா வசிக்கும்படி ஒரு பொருள் ஒரு வஸ்துவும் புறப்பாடின்றி வெளிப்படாதபடி முழுவதும் எல்லாத்தையும் அகப்படா உள்ளே இருக்கும் வண்ணம் கறந்து உண்டு வயிற்றிலே மறைத்து ஓர் ஆலையின் மேல் சேர்ந்த நிதிரை செய்கின்றவனாய் என்னுடைய சுவாமியான பெரியனாய் அளவிட்டு அறிய முடியாதவனாய் மாஜனை அல்லது ஆச்சரிய சக்தியுக்தனை ஆன ஸ்ரீவன் நாராயண வழியா மத்து வேறான பெரிய ஒரு தெய்வத்தை யாம் உடையமே ஆஸ்திரேலியராக உடைத்தாலாமோ தெரிஞ்சுகின்ற சேதர் எல்லாருக்கும் செய்யப்படுப்பது அவனுக்கு மங்களாசாசனம் பண்டிகையாஞ்சிருக்கா இதர தேவதைகளை ஆශ්‍රயித்து சம்சார பந்தம் வர்த்திக்கும்படி பண்ணா நிற்பார்கள். இதென்ன படுகொலை? இவ்வர்த்தம் என்றால் பொறுக்க போகிறதில்லை, என்னால் பொறுக்கப் போகிறதில்லை என்னார்க்கு.
அல்லாதார் செய்தபடி செய்கிறார்கள். நம்முடைய நம் உயிர்த்துணை நாமும் வந்து நன் முன்னே இவ்வார்த்தத்தை தப்பாமல் பெற்றோம் என்று புகுக்கிறார்கள். நான் அந்த வழியில போகல. நாட்டார் கண்டாறு காலிலே குளிர்ந்து குனிந்து திரியாருக்கா நமக்கு முந்தன வண்ணம் தேவதாந்தரங்கள் பிரஷ்னமென்றுக்கே இருக்க பெற்றோமே, இதெல்லாமே அமையாதோ, இந்த லாபமே அமையாதோ என்று ஸ்வலாபத்தை பேசி இணைகிறார். அவன் சர்வதார்த்தங்களையும் வைத்துளே வைத்து நோக்குகிற போதும் நம்மோடு ஒக்க அவன் வயிற்றிலே புக்கு புறப்பட்டவரிடையே சிலரை ஆஷ்டித்து பலத்துக்கு அவர்கள் கைப்பாத்திருக்கை ஆகிற இப்பன்மையின்றிக்கே ஒழிய பெற்ற இதுவே அமையாதோ என்று பிரீதராய் அல்லாத பிரபந்தங்களை அந்தாதியாக்கிக் கொண்டு போன்ற இவர் இத்தை அந்தாதியாக்க மாட்டாதே உறுப்புக்கு இருக்கு மேற்பட இல்லாமையாலே இவ்வனுபவத்தோடே திறக்கட்டுகிறார். 3 பிரபந்தமும் அந்தாதியா இருக்கு. இதுல மருத்துவர் ஏன்னா இவர் அனுபவம் விலக்கணமாகிறது. நிறைவரிச்சடையணும் என்று தொடங்கி யாவக விலகவும் யாரும் அகப்படா ஆயித்து அவன் உண்டது தன்னோடொக்க சிறையிருந்தவர்களிலே சிலரை ஆஷ்டித்து பெறுவதோர் பலமுண்டு என்கிறார். ஆகையினாலே இதில் என்ன சொல்றார் அப்படின்னா, அவருக்கு நான் அந்த வழியில் போகலே பெருமானி திட்டென்பேன் சென்று வருகிறார். ஆரம்பம் எரிசேகரவத்தியமாம் லக்ஷ்மி வல்லபவரையும் தாம் வந்தே குருபரம்பராம்